வாவு சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். இப்ப அவரை கொண்டு போய் பிள்ளையார் சங்கத்துக்கு புள்ளமார் சங்கத்து தலைவராயிட்டான். இந்த நாடு விடுதலை அடையும் என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து, தன் இருந்த கப்பலை வித்து, பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார். கண்டிக்காத திமுக தலைமை கண்டனம் தெரிவிக்காட்டி அவரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் இந்த வெள்ளாளர் மக்களின் ஓட்டை அவர் இழந்து விடுவார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தேசிய தலைவர் நாட்டுக்காக போராடிய வாவுசியை பற்றி பேச கூடுதல் குற்றவாளி ராசாவிற்கு என்ன தகுதி இருக்கு? இதை பார்த்து கண்டிக்காமல் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்போம். திமுக ஆவுசியை இழிவுபடுத்திய திமுகவை புறக்கணிப்போம். கண்டிக்கிறோம். ஆவுசியை இழிவுபடுத்திய ராசாவை கண்டிக்கிறோம். கண்டிக்கும் விதமாக திருநெல்வேலியில் இன்று ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்களும் நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். இது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. இதை காலந்தாமதம் பண்ணி திமுக தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயத்தும் ஒன்றிணைந்து 10,000 பேர் ஒன்று திரண்டு திமுக எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். திங்கட்கிழமை முதல் திருநெல்வேலியில் வாழ்கின்ற வேளாளர் சமுதாய வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் பந்தல் ராஜா கருப்பு கொடி கட்டுத அந்த மக்கள் மத்தியில் உறுதிமொழி எடுக்கிறது. எங்கள் தெய்வமாக இருக்கின்ற சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையை அவமானப்படுத்திய திமுகவை கண்டுக்காமல் இருக்கின்ற தலைமைக்கு இனி எங்கள் ஓட்டு கிடையாது என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி கட்டுதோம். இன்னைக்கு ராசாவோட உருவப்படத்தை நாங்கள் எரிச்சிருக்கோம் போட்டோவை. இதை கண்டிக்காமல் இருந்தால் தென் மாவட்டத்தில் ராசா அவர்கள் திமுக ஓட்டு கேட்டு வர முடியாது. அது மிகப்பெரிய அவருக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி நாங்கள் கொடுப்போம்.